நான் கேட்குறேன், ஒரு குழந்தைய ஒரு பொம்பளை குழந்தைய பார்த்தாலே உங்களுக்கு தப்பாக தான் வந்து பார்க்கணும் பண்ணணும்னு தோணுமா? அவளை தன்னோட குழந்தையாவோ, இல்லை அக்காவாவோ, தங்கச்சியாவோ, அம்மாவாவோ அப்படிலாம் உங்களுக்குலாம் யோசிக்க தோணாதடா? ஏன் இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க? எதுக்காக இப்படி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டீங்க. என்ன அப்படின்னா, திருவொற்றியூரில் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவி வந்து திருவொற்றியூர் தெரியல, ரொம்ப ஹார்ஷான ஏரியா. 6ஆம் வகுப்பு மாணவி அங்கே இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் வந்து உதவி பெறும் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் போனால் வந்து கூட்டமாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற காரணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. பின்னாடி உட்காந்தோம்னா அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறான், நீங்கள் பின்னாடி உட்காந்துங்க, முன்னாடி வந்து உட்காருமா அப்படின்றான். நம்பி அவங்க போய் முன்னாடி போய் உட்காராங்க. உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அவனை பண்ண பாலியல் சென்டர் அந்த 6ஆம் வகுப்பு மாணவியை பண்ணுறான். அவங்க கத்தி கூச்சலிட என்ன பண்ணிட்டான், அவங்கள அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு ஆட்டோ வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து அந்த அக்கம் பக்கத்தில் அந்த பொண்ணை மீட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் போலீஸ்க்கு வந்து தகவல் தெரியுறாங்க. வந்தவொடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இது மாதிரி வந்து நான் பின்னாடி உட்காந்தேன், அந்த ஆட்டோ டிரைவர் என்ன முன்னாடி வந்து உட்கார சொன்னார், நான் போய் உட்காந்தவொடனே என்கிட்ட பாலியல் சென்டர் பண்ணான், அதனால் நான் கத்தவே வந்து என்னை கீழே தள்ளி விட்டான் ஓவர் ஆட்டோலேருந்து அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியலங்க, இவ்வளோ மீடியா இருக்குது, இவ்வளவு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி வந்து பெண்களுக்கு நடக்கிற வன்முறைகளை வந்து எல்லாம் வந்து வெளியில் சொல்கிறோம். அப்படி பற்றி பேசியும் ஏன் விழிப்புணர்வு ஏன் வரலன்னு தெரிலங்க. அது காரணம் இன்னொரு காரணம் அப்படிங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு தான், சரியான ஒரு தண்டனை கிடைக்கலன்னு தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா சரியான ஒரு தண்டனை கிடைச்சாங்கன்னா, கிடைச்சதுனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வருங்க. இந்த துபாயில் பண்ணுவாங்கல்ல, பொண்ணு மேலே கையை வெட்டுறது அப்படின்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் பொண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை ஒருத்தர் தரானா, அவனுக்கு அப்பவே வந்து அந்த ஒரு வாரத்திலேயே அவனுக்கு வந்து ஒரு கையை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ எதனா ஒன்று பண்ணணுங்க. அப்போதாங்க மற்றவங்களுக்கு பயம் வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்கும் போது அது இந்தியா முழுக்க தெரியணுங்க. ஒரு பொண்ணை தொட்ட இந்தியாவில், அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருக்கட்டும், ஒரு பொண்ணை தொட்டா இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த பிரச்சனைகள் தீரங்க. வருங்காலத்தில் பார்த்தோன்னா தங்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய நிலமை வந்து, ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன்.